ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சில தினங்களுக்கு முன் நம்ம மரியாதைக்குரிய முன்னாள் பாஜகவின் மூத்த உறுப்பினர் ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவுடைய கவர்னராக இப்போ இருக்கார். ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு என்பது தமிழர்களால் உருவானது அல்ல, ஆங்கிலேயர்களால் உருவானது. சரி, அவர்கிட்ட நான் ஆங்கிலேயரால் உருவானதுன்றாரு. தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சங் பரிவார்கள் எப்போவுமே கேவலமாக தான் பேசுவாங்க. ஆக்சுவலாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜகவினோட சங் பரிவார் அமைப்புகள் சார்ந்தவங்க அவங்க மாநிலத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பெருமையாக மாநிலத்துக்கு என்ன தேவை அதை வற்புறுத்துவாங்க டெல்லி தலைமைக்கு. அவங்கள நான் பாராட்டுறேன். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கொள்கைகளை வச்சு தமிழ்ந்த மாநிலத்தையே சொந்த ஊரையே இன்னொரு மாநிலத்தில் விட்டு கொடுத்து கேவலமாக பேசுகிற ஒரு கேவலமான புத்தி நம்ம தமிழக பாஜக தலைவர்களுக்கும் சங் பரிவார் அமைப்புகளுக்கு தான் இருக்குது. ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கே போய் பேசியிருக்காரு. சரி, தமிழ்நாடு தமிழர்களால் உருவாகவில்லை, ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். ரைட், ஓகே. அப்போனா காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது ஆங்கிலேயர் கிடையாது, ஐயா காமராஜர் ஆச்சு. அப்போனா காமராஜர் எதுவும் பண்ணலையா? தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தார் அம்மையா ஜெயலலிதா வச்சு. அப்படின்னா அம்மையா ஜெயலலிதா ஒன்றும் பண்ணலையா? கலைஞர் மனித மலத்தை அளவுக்கு தப்புன்னு கொண்டு வந்தார். ஐயா கலைஞரை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்கன்னா எதிர்கட்சி தலைவர். நான் அவர் நல்லதை சொன்னால் உங்களுக்கு கெட்டதாகிடும். ஐயா கலைஞரை பற்றி எதுவும் பண்ண மாட்டேங்க. தமிழை கட்டாயம் படித்தாங்கன்னு சட்டத்தை கொண்டு வந்தார் தலைவர் கலைஞர். அவரை பற்றி பேச மாட்டேங்க. ரைட் விடுங்க, உங்களுக்கு அவருக்கு ஆகாது. ரைட் விடுங்க, அதை பற்றி பேச விரும்பலை. ஆனால் நம்ம காமராஜர் ஐயா உருவாக்கி காலை உணவு திட்டம் வெள்ளைக்காரன் உருவாக்கல, ஐயா காமராஜர் உருவானது தானே. அப்போ நான் ஐயா காமராஜர் எதுவுமே செய்யலையா நான் கேட்குறேன். அதையும் பிரிட்டிஷ்காரனா பண்ணான்றது நீங்கள் வரலாறு தெரியாமல் ஒரு அறியாமையில் பேசியிருக்கீங்களா நான் கேட்குறவங்கள? சொல்லுங்கள். தமிழ்நாடு மக்களை வெறுக்கிற அளவுக்கு பாஜக தலைவர்கள் செய்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு காலமும் அவர்களை ஏற்க மாட்டார்கள். நம்ம எடப்பாடி ஐயா அவர்கள் இப்போ டெல்லிக்கு போயிட்டு கூட்டணி பேச போயிருக்காரு. கூட்டணி பேசினாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, செங்கோட்டையனே அதிமுக பொதுச் செயலாளராக ஆனாலும் எடப்பாடியை மறுபடியும் கண்டினியூ ஆனாலும் பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்தாலும் அம்மையா ஜெயலலிதா அண்ணாமலை அவர்கள் என்னென்ன கேவலமாக பேசினாலும் தெரியும். நம்ம அண்ணாவை பற்றி அவர் என்ன பேசினாலும் தெரியும். உயர்மட்ட தலைவர்கள் வேணும்னா இடிக்கு பயந்தோ அல்லது சிபிஐக்கு பயந்து கூட்டணி வச்சுக்கலாம் பாஜக. ஆனால் அண்டர் கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்குறவங்க அடிமட்ட தொண்டர்களை அண்ணாமலை அவர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. தேர்தல் நேரத்தில் அவங்களோட முகத்தை அவங்க காட்டுவாங்க. அதுதான் உண்மை. அதிமுக பாஜக கூட்டணி உருவாக போதான் எனக்கு தெரியாது. அப்படி உருவானால் இதுதான் அடிமட்ட தொண்டனின் குரலை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் அதிமுக கட்சிக்காரன் கிடையாது. நடுநிலையாடா நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க, ஒரு சாமானிய மனுஷன். ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடு மக்களுக்கு பாஜக செய்த நன்மைகள் என்னன்னு சொன்னால் அவங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க. தீமைகளாக தான் அதிகமாக இருக்குன்றது தான் எல்லாத்தோட கருத்து. ஓகே, என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை.